மாணிக் தாகூரை தவிர மற்ற எல்லா அரசியல் கட்சிகளும் பல பேர் நீங்க சொல்றபடி சொல்றாங்க. நான் ஒன்றை சொல்றேன். நம்முடைய இன்றைய முதல்வராக இருக்கின்றவர் ஆளுநரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். ஆளுநர் ஒரு கருத்தை சொன்னார். நீங்கள் பெரும்பான்மை உங்களிடம் இல்லை, உங்களிடம் இருப்பது 107 சட்டமன்ற உறுப்பினர் உங்களோட சேர்த்து. ஆகவே நீங்கள் அறுதி பெரும்பான்மை வர வேண்டும் என்றால் நீங்கள் 118 பேர் என்னிடம் கொண்டு வாருங்கள், அப்போதுதான் உங்களுக்கு ஆட்சி அமைக்க அனுமதிப்பேன் என்று நம்முடைய மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் சொன்னார்கள். அதற்கு தயார்படுத்துவதற்கு ஒரு வார காலம் முயற்சி செய்தார். அந்த காலகட்டத்தில் தான் நீங்கள் சொல்ற போது பலவிதமான டிஸ்கஷன். அந்த காலகட்டத்தில் எந்த அரசியல்வாதி யாரை சந்திச்சாலும் அவங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லைன்னா வேற யார் பண்ணலாம், ஏடிஎம்கேயும் திமுகவும் சேர்ந்தா என்ன ஆகும், அப்படி ஒரு ஆட்சி அமைக்கலாமா, டிஸ்கஷன் எல்லாரும் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா தலைவர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சேரும் போது இதைத்தான் டிஸ்கஷன் பண்ணி கொண்டே இருந்தார்கள். ஆனால் அடுத்த வினாடியே மாண்புமிகு முதல்வர், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொன்னார், நான் ஒருபோதும் ஆட்சி அமைப்பதற்கு முதல்வராக வருவதற்கு நான் விரும்பவில்லை, நான் பிரதான எதிர்க்கட்சியாக செயல்படுவேன், விஜய் ஆட்சி அமைப்பதற்கு இந்த ஸ்டாலின் இடையூறாய் இருக்க மாட்டான். இது சொன்னது யாரு? நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர், இன்றைய திராவிட முன்னேற்ற கழக தலைவர். அப்போது அந்த டிஸ்கஷன் ஓடிக்கிட்டு இருக்கும் போது எல்லாரும் போய் ஒருத்தர் சந்திச்சு பேசினாங்க. இது முயற்சியா? பிரதான எதிர்கட்சியாட்டு இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாங்க? நான் ஆட்சிக்கு வருவதற்கு விரும்பவில்லை, நான் பிரதான எதிர்கட்சியா செயல்படுவேன், விஜய் ஆட்சி அமைப்பதற்கு இடையூறு செய்ய மாட்டேன். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வந்துட்டு போற போக்கில் புழுதிவாரி வீசிட்டு போகக்கூடாது. எல்லாரையும் நான் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏதோ இந்த இயக்கம் வலுவான இயக்கம், எந்த கொம்பனாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது. நிச்சயமாக மீண்டும் எழும் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தலிலே மிகப்பெரிய வெற்றியை நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற ஆட்சி நிச்சயமாக வெற்றி பெறும். அது எந்த சுணக்கமும் யாருக்கும் சந்தேகமும் தேவையில்லை. இந்த பொய் பிரச்சாரங்களை யாரோ ஒருவர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்ததை இல்லை அப்படி முயற்சி பண்ணாங்கன்னு சொல்வது நான் வன்மையாக கண்டிக்கிட்டேன். அப்படிப்பட்ட எண்ணம் நம்முடைய முதல்வருக்கு இருந்தால் அம்மையார் ஜெயலலிதா இறந்தவுடன் பல பேர் வந்தார்கள். நான் நேர பேரை வேணா சொன்னா நம்முடைய கலைச்செல்வன் கலைராஜன், விபி கலைராஜன், சென்னை தெற்கு மாவட்ட செயலாளராக இருந்தவர் என்கிட்ட தான் வந்து சொன்னார், நாங்கள் இவ்வளோ பேர் வாரோம், நான் கூப்பிடுதேன், உங்கள் தலைவர்கிட்ட சொல்லுங்கன்னாங்க. நான் எங்கள் தலைவர்கிட்ட போய் பேசினேன். அடுத்த நாள் சொல்கிறேன்னாங்க. அடுத்த நாள் சொல்லி மக்களை சந்திக்காமல் குறுக்கு வழியில் இந்த மு.க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வரமாட்டேன், 4.5 ஆண்டு கால ஆட்சி இருந்தது, நான் கூட சொன்னேன் நோ, அப்பாவு மக்களை சந்தித்து தான் ஆட்சிக்கு வருவேன் என்று சொன்ன முதல்வர், முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் ஒருபோதும் இந்த குறுக்கு வழியில் ஒருபோதும் ஆசைப்பட மாட்டார். மற்ற கட்சிகளுக்கு ஆசை இருக்கலாம், ஆனால் நம்முடைய மாண்புமிகு முதல்வர் ஒருபோதும் அதை அனுமதிக்கிறார்.